சார் வந்து சொன்னாங்க, ஆண்கள் எல்லாம் ஃப்ரீடமாகவே இல்லை, பெண்கள் தான் சுதந்திரமாக இருக்கு. என்ன சுதந்திரமாக இருக்கும் சார்? நான் பெருசாக ஒன்றும் கேட்கல சார். ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு வாங்குற அளவுக்கு நாங்கள் சுதந்திரம் கேட்கல. ஒரு டீ கடை பெஞ்சில் 10 ரூபாய்க்கு டீயை வாங்கி கம்பீரமாக பதட்டம் இல்லாமல் குடிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஏதாவது பொண்ணுங்க குடிக்க முடியுதா சார்? ஒன்றும் இல்லை. அப்படியே நம்ம டீயை குடிச்சிட்டு இருந்தோம்னா எதிர்த்தாப்புல ஒரு அங்கிள் பஜ்ஜி சாப்பிட்டு இருப்பாரு. அவர் வாயில் பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு இருப்பார், கண்ணாலே நம்மளை சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இதை அத்தனையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு தான் சார் தெரியும் அது எவ்வளோ சங்கட்டமான சூழல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினாங்க. நாங்கள்லாம் பீரோவில் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இடம் கொடுத்துருக்கோம். முதல்ல எங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு ஆண்கள் யார்? சபாஷ் சபாஷ். நீங்க யார் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு? சுதந்திரம் உங்க சித்தப்பா பெரியப்பாவா இல்ல உங்க அங்காளி பங்காளியா பாதி பிரிச்சு கொடுக்கறதுக்கு? சார் சுதந்திரம் நாங்க எங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க, நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். பெரிய பெரிய மனசுக்காரர் இவங்கெல்லாம் நமக்கு அப்படி வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. பீரோவில் இடம் கொடுக்குறோம். நான் கேட்குறேன், நீங்கள் போடுற ஒரு வேட்டி ஒரு 4 முழம் 4ஆம் அடித்தா கர்ச்சிப்பா கூட மாறி போயிடும், இத்தனை கூண்டாயிடும். அதை வைக்கிறதுக்கு எவ்வளோ இடம் வேணும்? நமக்கு என்ன ஆச்சு? ஒரு புடவை அது இருக்குது 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு, அதை மடித்து வைக்கிறதுக்கே ஒரு சேலைக்கே பாதி பீரோ தேவைப்படுது. சரி சேரீயை கட்ட வேண்டாம், ஒரு நைட்டியை போட்டுக்கலாம், இப்படி மடித்து இப்படி வச்சுக்கலாம், எங்கே போனாலும் நைட்டி போட்டுட்டு வரலாம். ஓகேவா உங்களுக்கு? அலோவ் பண்ணிடுவீங்களா? நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க சார், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. பார்க்குறவங்க எங்களை எல்லாம் போடுவாங்க, கேலி பண்ணுவாங்க. துப்பட்டா போடுங்கள் தோழி நீங்களை சாவடிக்கிறாங்க சார். என்னதான் இருக்குது அந்த துப்பட்டாலன்றது எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை சார்.